கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் அவர். சார் வணக்கம். வணக்கங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் 2026 தேர்தல் தமிழ்நாடு அரசியலே தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். முக்கியமா பார்த்தோம்னா ஈஸ்வரனுடைய தொகுதியெல்லாம் எந்த மாதிரியான நிலவரம் இருக்குன்ற மாதிரி பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நம்ம இருக்கிறது மதுரை கிழக்கு தொகுதி அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தொகுதி. தொடர்ந்து பார்த்தோம்னா 3வது முறையாக அவர் தான் எம்எல்ஏவாகவும் மீண்டும் அமைச்சராகுன்ற மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு கருத்து கூட வருகிறது. எப்படி சார் பாக்குறீங்க? மதுரை கிழக்கு தொகுதி அது மறுவரைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பழைய சமயநல்லூர் தொகுதி. சமயநல்லூர் தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து இப்போ கிழக்கு தொகுதியாக மாற்றிருக்காங்க. இந்த கிழக்கு தொகுதியோட எல்லைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா சோழவந்தான் தொகுதி வருது, மதுரை மேற்கு தொகுதி, மதுரை வடக்கு தொகுதி, அப்புறம் நத்தம் தொகுதி, மேலூர் தொகுதி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மானாமதுரை தொகுதி வரைக்கும் கூட வரும்னு வச்சுங்களேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனஞ்சூர் வடக்கூர் வரைக்கும் போகும். அதோட வடக்கு தொகுதி இதுதான் இதோட எல்லைகளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மூர்த்தி வந்து சோழவந்தான் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்ற எம்எல்ஏ இருந்தார். அதன் பின்பு 2011, 2016, 2011, 16, 2021 இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் இங்கே போட்டிடுறாரு. சமூகங்கள் சார்ந்து பார்த்தோமாக்க இதில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 3,30,000 ஓட்டு. அதில் பட்டியல் சமூகத்தினர் மட்டும் 48,000 ஓட்டு. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சமூகங்கள்னு பார்த்தோமாக்க முத்தரையர் இருக்காங்க, யாதவர்கள் இருக்காங்க. அதில் வந்து முக்குளத்தூர் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முக்குளத்தூர் கல்லர்களில் பல பிரிவு இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு பிரிவான கல்லர், இந்த அம்பலம்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவர். நாட்டுக்கோட்டை கலர். அது நாட்டுக்கோட்டை கலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கிட்டு காரைக்குடி பக்கம் போயிடும். இந்த 18 பட்டி கலர்ன்றது சிட்டம்பட்டி, அந்த 18 பட்டி, அங்கிட்டு வெள்ளலூர் நாடு, அந்த கொட்டகடி இந்த பகுதி இருக்குதுல, அது ஒரு அமைப்பாக இருப்பாங்க. இங்கே வெள்ளலூர் நாடுன்னு ஒரு அமைப்பாக இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நத்தம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலர்கள், வெள்ளியங்குன்றம், அந்த மூங்கில்பட்டி இந்த பகுதியில் இருக்கவங்க பூரா ஏற்கனவே ராஜாங்க எம்எல்ஏ இருப்பார். எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 18 பட்டு கலர்களும் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்வினை கொடுப்பினை கிடையாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் ஊர்லேயுமே மாநகர்லேயுமே கலர்கள் இருக்காங்க. ஓகே சார். அவங்க அந்த சிட்டம்பட்டி இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தம் பண்ணவங்க, சம்மந்தவள்ளி மேலூர் அந்த ஏரியாவில் சம்மந்தம் பண்ணவங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நத்தத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பலம் பட்டம் போடும்போது இவங்களும் அம்பலம் பட்டம் போடுறாங்க அப்படின்ற போது அந்த இதில் ஒரு முரண்பாடு இருப்பதாக ஒரு செவிவழி செய்தி அது உறுதிப்படுத்தாதது. அங்கே கல்லர்கள் மிகுதியாக இல்லவே இல்லை. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொகுதி வந்து இப்போ அவன் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னாக்க இப்போ இந்த மாங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாங்குளம் அது சுற்று வட்டார பகுதியில் கலர்கள் வசிக்கிறாங்க. இவர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்குன்றம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பெரும்பான்மை சமூகம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டியல் சமூகத்திலேயே தேவதர்களோட தனி கிராமங்கள் சொன்னோம்னாக்கா ஆரம்பித்தா இப்போ நீங்கள் உங்கள் ஊர் குளமங்கலம்னாக்கா அங்கேருந்து காயாம்பட்டி, எழும்பூர், தவசிபுதூர், அச்சம்பட்டி, வீரபாண்டி, பூமச்சிகுளம், காரவனூர், காவனூர், மஞ்சம்பட்டி, சத்திரப்பட்டி, காஞ்சனப்பேட்டை, திருவிழாம்பட்டி, அருமனூர், சுந்தராஜம்பட்டி, கடச்சநந்தல், காதனூர், சிறுதூர், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொடிக்குளம், நரசிங்கம், அங்கே தட்டாங்குளம்னு ஒரு ஊர் கிடையாது இருக்குது அந்த ஊர். அதுக்கு அப்படியே போயிட்டோமாக்க மாயாண்டிப்பட்டி, சிதம்பரம்பட்டி, பூசாரிப்பட்டி ரோடுக்கு அந்த பக்கம் மேலூர் தொகுதி, ரோடுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொகுதி. அந்த வகையில் குருத்தூர், சோதியாவட்டி, மாங்குளம், அந்த காந்தி நகர், அது 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 பக்கத்தில் ஒரு 3 கிராமங்கள். இது பூராமே தனித்த கிராமங்கள் இருந்தால் கூட அப்படி இந்த பக்கம் சிட்டம்பட்டிக்கு இந்த பக்கம் வரும்போது தாமரப்பட்டி, சோளமதி, வனக்குளம், நாட்டாமுத்து, முண்டநாயகம், குண்டாங்கல், அம்மாப்பட்டி, கருப்பாயூரணி, அப்படியே ஆண்டார் கொட்டாரம், சக்கிமங்கலம், கார்சேரி, இளமனூர், சக்குடி, களிமங்கலம், ஓடப்பட்டி, செங்கோட்டை, அனஞ்சூர், வடக்கூர் இத்தனை கிராமங்கள்லையும் தேவேந்திர இருக்காங்க இந்த கிழக்கு தொகுதியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டியல் வகுப்பில் இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்காங்க. அந்த மலையாளத்தை பற்றி நம்ம அந்த கருவனூர், காவனூர் இந்த இதில் இருக்காங்க. அவங்க தேவேந்திர குல வேளாளருக்கு சரிசமமாக இருப்பாங்கன்னா இல்லை, அருந்தையருக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாதவர்கள் நிரம்ப இருக்காங்க. யாதவர்கள், முத்தரையர், இந்த சமூகங்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 பிணைப்பு ஏற்பட்டு ஒரு ஒற்றுமையோட, அதாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிதல் அடிப்படையில் ஒரு ஒற்றுமையாக இருந்து
ஒரு போட்டி ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தினா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால இப்ப தேவேந்திரர்களுக்குள்ளேயே பல ஒரு சில சில உட்பிரிவுகள் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்கிறதுனால இதை வந்து பாத்தீங்கன்னாக்க அமைச்சர் மூர்த்தி போன்ற ஆட்கள் வந்து சாதகமாகி கொண்டு அந்த தொகுதியவே ஒரு சமூகத்திற்கான தொகுதியா மாத்தி அமைச்சிட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அவரை மீறி ஜெயிக்க முடியாத ஒரு சூழல். இப்ப இப்ப திமுகல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கல்லர் சமூகத்துக்கு கொடுக்கும்போது அதே பிரிவை சேர்ந்த மாங்குளத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மகேந்திரன் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பேசு பொருளா இருக்கு. எந்த இவர் மாதிரி சார்? மூலமாகவே இவர் மூலமாகவே அவர் வந்து சீட்டு வாங்கி வந்ததாகவும் பேச்சா இருக்கு. அவர் வந்து பார்த்தா தேர்தல் பணியை வந்து பார்த்தீங்கன்னா வீரியமா செய்யல. இல்ல அதிமுக திமுக இரு துருவமா தானே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மூலியமா வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் இங்கதான் நீங்க வந்து மாறுபடுறீங்க. அதிமுக திமுக வேற வேறு கட்சியா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் வேட்பாளர்களும் அதிகாரத்துல இருப்பவங்களும் சாதியா ஒன்றிணைஞ்சிருவாங்க. இதனாலதான் நம்ம நம்ம எங்க தோக்குறோம்ன்றது. இன்னைக்கு அப்படி பார்த்தோமாக நீங்க பாருங்க எல்லா இப்ப வேற சமூகமே இல்லையாங்க? வேற சமூகமே இல்லையா கிழக்கு தொகுதியில? நான் தான் சொல்றேன்ல, பட்டியலிட்டு சொல்றேன்ல, இவங்க இங்க இருக்காங்க. இந்த சமூகம் இருக்கும்போது அந்த அந்த புவியியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேசு பொருளாகாத போது அதை தனது அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இன்மை அதை தனக்கு சாதகமாக்கிட்டு மக்களை வந்து மாக்களா மாற்றி இன்னைக்கு பணத்தை வந்து அள்ளி இறைச்சி யாரையுமே மரியாதையா பேசுறாங்க. எந்த ஒரு சமூகத்திலையும் மரியாதை இல்லாம பேசுறது, தாந்தோன்றித்தனமா பேசுறது, அதை மேலும் மேலும் ஊக்குவிச்சு இப்படி ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அந்த மக்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதை புரிந்து செயல்படுகிறது மக்கள் தான். அது இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா அரசியல் இல்லாத அதிகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர் எதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தொடர்ந்து போட்டிடுறாருனாக்கா அவர் மக்களுக்கு செஞ்ச நன்மைகளால் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கப்பை சரியா கட்டுறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு 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 போர்ட்போலியோவை அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு கொடுக்குறாரு. அவர் சொல்றதை அவங்க கேட்குறாங்க. அதனாலதான் அவர்கிட்ட வந்து 10 தொகுதி ஒப்படைக்கிறாங்க. இவர் போய் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு உறுதிமொழி ஏற்றுதே வர்றாரு. இங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க சாதி மத ரீதியாக செயல்பட மாட்டோம், நாங்க மக்களோட பிரதிநிதி, பொதுமக்கள் மக்கள் நன்மைக்காக பாடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இந்த உறுதிமொழிய சட்டத்தை அது சட்டப்படி காப்பாத்துற ஒரே ஆட்கள் யாருனாக்க இந்த பட்டியல் வகுப்பில் தேர்ந்தெடுத்து போறான் பாருங்க, அந்த பல்லம்பரை ஜக்கிலேருந்தே காத்து பண்ணுவேன். அவன் நாங்க சாதியை அடையாளப்படுத்த மாட்டோம். ஆனா இவங்கெல்லாம் சாதியா அடையாளமாகாம இருக்காங்களா? அதைத்தான் நம்ம சுட்டி காட்டணும். இந்த மக்கள் புரியணும். இப்ப 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 எங்க தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவங்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இந்த கிராமங்களை ஒன்றிணைக்க முடியாது. ஏன்னா வேறுபட்டு இருக்கான். அங்க 3 பிரிவா இருக்கான். அங்க பல சிறு சிறு கட்சியா ஆரம்பிச்சிட்டான். ஒரு கிராமத்துல இருக்கிறவன் ஒரு அதாவது அரசியல் அறிவே இல்லாத ஒருத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இயக்கத்தை ஆரம்பிக்க போகும்போது எப்படி அதை வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம மேல மதிப்பு வரும்? இந்த மக்கள் வாக்குகளை எப்படி ஒன்று தட்ட முடியும்? இப்ப 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 48,000 ஓட்டுல தேவேந்திரர்கள் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 36,000 ஓட்டுனால தேராதா? இந்த 36,000 ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ஓட்டை ஒருங்கிணைச்சு ஒரு மாற்று அதாவது தமிழ் சமூகங்கள்ல ஒரு மாறுபட்ட ஒரு சமூகங்களாக அவங்களோட இணக்கமான ஒரு சூழல் உருவாகி இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க யாதவரோடையோ முத்திரையோடையோ நம்ம ஒன்றிணைவோம், நீங்க ஒரு தடவை வரீங்க, நாங்க ஒரு வெற்றி பெறுவோம் அப்படின்ற போது வரும்போது தானே அது வந்து ஒரு சாத்தியமான ஒரு சூழல் இருக்கும். இதை நோக்கி யாருமே பயணிக்கல. ஆனா இப்படி ஒரு தனிநபர்களை ஒரு குறுநில மன்னர்களை அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவன்றதை மக்கள் உணரணும். மேலும் மேலும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் வாய்ப்பளிக்கிறது இந்த அதாவது ஒரு சர்வாதிகாரத்தை ஊக்குவிக்குமே தவிர இங்க சமத்துவமோ அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஆட்சியோ இங்க நடைபெறாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆர் உதயகுமார் இவரெல்லாம் வந்து வெளிப்படையாக அவங்க பதவியில் இருக்கும் போதே அந்த பதவியோட தன்மையும் பதவியோட சட்ட ரீதியான உரிமையை மீறி அவங்க வந்து தைரியமா சாதியமா அடையாளப்படுறாங்க. அதுவே அவங்களுக்கு ஆண்ட பரம்பரை என்பதை அந்த துணிதான் அது. நம்மளை என்ன பண்ணிட முடியும்? நம்மகிட்ட பணம் இருக்கு, பணம் கொடுத்தா வாக்குகளை விலைக்கு வாங்கிடலாம். இன்னாரு அப்படின்னு கூப்பிடுறதான் எவனா இருந்தாலும் சாதிச்சு வர சொல்லி கூப்பிடுறது. இப்படி வந்து அப்படிப்பட்ட நபர் தான் வந்து மூர்த்தின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க. அவருக்கு வந்து மக்களா அதாவது இதுக்கு யாருக்கு இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல மக்கள் தான் முடிவு பண்ணணும். இல்ல அது முடிவு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கருத்து வருது. 2 தேர்தல் வெற்றி பெற்றாங்க. நீங்க 6 பிரிவா இருந்தா இப்படிங்க நீங்க வந்து ஒன்றிணைய முடியும்? இப்ப அதான் சொல்றேன். இப்ப எங்க சமூகத்துக்குள்ளேயே பல பிரிவுகளா இருக்கும்போது இவன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா போய் ஒரு ஆட்சி அதிகாரத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணநாயகத்தை எதிர்த்து போராட முடியும்?
இங்க தீர்மானிக்கிறது பணம்னு ஆகி போயிருதுல. இப்ப நான் நிக்கிறேன்னாக்க உங்களை எதிரா நிப்பாட்டி நீங்க எனக்கு எதிரா உங்களை தானே நிறுத்துறாங்க. பணம் கொடுக்கும்போது அதற்காகத்தானே தேர்தலில் போட்டியிடுறேன். எவனும் வந்து பாத்தீங்கன்னாக்க மக்களை சந்திச்சு மக்களோட நன்மைக்காக, மக்களோட தேவைக்காக, மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி எவனாவது அதாவது இந்த சாதி ரீதியா செயல்படக்கூடிய கட்சிகள் நிக்கிறானா, அவன் தேர்தல் வந்தா நம்ம போய் இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட போய் காசு வாங்கி தரலாம் அப்படின்ற மாதிரி நிலையில தான் வந்து எலெக்ஷன் நிற்கிறான். அவன் அதை புரிஞ்சுக்கிறான். எப்படி பார்த்தாலும் இவன் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க சட்டமாகுது. அதே மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவான் பாரு, அந்த ஒரு பாரத் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. இந்த கோர்ட்டை பத்தி சொல்லும்போது அப்படித்தான் அவன் எச் ராஜா சொன்னது. அது சொன்ன மாதிரி இவங்க நினைச்சுக்கிற நிலையில தான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு போகுது. ஓகே சார். இப்போ இந்த மாதிரி பல்வேறு கருத்து சொன்னாவும் இப்போ இறுதி நிலவரம் எப்படிங்க சார் இருக்கு கிழக்கு தொகுதியோட? யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? அதிமுக, திமுக? யாரும் அதாவது அதிமுக திமுக வெற்றி பெறல, பணம் வெற்றி பெறும். அதுதான் உண்மை. ஓகே சார். பணம் தான் வெற்றி பெறும். ஓகே சார். நன்றி. நன்றி.